இன்னைக்கு நம்ம வந்துட்டு சொமோட்டோ வந்துட்டு ஓட்ட போகிறோம். எதுக்காக ஓட்ட போகிறோம் அப்படின்னா, பாலா நடித்த காந்த கண்ணாடி படம் பார்க்கறதுக்காக நம்ம சொமோட்டோ வந்துட்டு ஓட்ட போகிறோம். வந்துட்டு ஒரு டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்துட்டு நார்மலாக எல்லா தேட்டர்லேயும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் 120 ரூபா நம்ம டார்கெட்டு ப்ளஸ் ஒரு பாப்கார்ன், ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு 200 நம்ம வந்துட்டு சொமோட்டோ ஓட்டி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸ்மைல் சேஞ்சர். காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்துட்டு பண்ண போகிறோம். அது என்ன சேலஞ்சு அப்படின்னு ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருப்பேன். நம்மளெல்லாம் பார்க்குறதாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் காய்ஸ், நம்ம சொமோட்டோ ஓட்டி காந்த கண்ணாடி படத்துக்கு வந்துட்டு போக போகிறோம். எந்த தேட்டரில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலை. அதனால் அமௌண்ட்டுமே எவ்வளோ, டிக்கெட் ப்ரைஸு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தெரில. ஸோ மினிமம் அண்டு மேக்ஸிமமாக ரெண்டுமே சேர்த்து 200 தான். அதுக்கு மேலெலாம் நம்மளால் முடியாது. ஸோ 200 நம்மளால் வந்துட்டு ஓட்ட முடியுமா, ஓட்டி இந்த படத்துக்கு வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஓட்ட முடியும் நம்பிக்கையில் வந்துட்டு இந்த டாஸ்க்கை வந்துட்டு எடுக்கிறோம். ஓட்டி 200 எடுத்துகிட்டு நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம். அதுவும் காந்த கண்ணாடி. வாங்க கைஸ் ஓட்டலாம். கைஸ் நம்ம சரவணம்பட்டிக்கு வந்தாச்சு. சரவணம்பட்டியில் வந்ததுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் நேரம் ஆல்ட்டை போட்டுவிடுவோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு க்ரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அடிக்கடி ஆர்டர் வந்துட்டு விடுவோம். ஸோ அது உழுகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நம்ம கிடச்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இங்கேயே வெயிட் பண்ணோம். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்துட்டு விழுந்துருக்கு. இப்போ அதை பிக் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். சொன்னால க்ரீன் லீஃபில் தான் வந்துட்டு விழுவோம். அதே மாதிரியே விழுந்துருக்கு கைஸ். இப்போ ஆர்டர் வந்துட்டு ரெடி கொடுத்துட்டாங்க. 23 ரூபா ஆர்டர் கைஸ் இது. ஆனால் 5697. அப்பாடி காயஸ், ஃபஸ்ட்டு ஆர்டர் காயஸ் 1.5 கிலோமீட்டர் போனோம். 20 ரூபா தராங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் ஒரு ஆர்டரை வந்துட்டு விழுகுது. படத்துக்கு போன மாதிரி தான் கைஸ். இன்னும் 2 மணி நேரம் தான் கைஸ் இருக்குது 6 முடிய. 12 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் புக் பண்ணேன். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சும்மாவே போயிடுச்சு. ஒரு ரைடு கூட எடுக்கல. பார்ப்போம், இனிமேல் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக விழுந்துச்சுன்னா பரவாயில்ல. கைஸ் ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா மாடி ஏற விட்டாங்க. 4th ஃப்ளோர் போகணுமாமா. லெஃப்ட் இருக்கா? லெஃப்ட் இருக்கு. ஓகே கைஸ், அடுத்த ஆர்டர் வந்துட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், பில்லு இல்லாதனால எழுதி கொடுக்குறாங்க கைஸ். இங்கேருந்து கீரனூத்து ஐடி பார்க் ரோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கிட்ட தான் வந்துட்டு போக போகிறோம் கைஸ். இது வந்துட்டு ஒரு 50 ரூபா ஆர்டரு. 4.5 கிலோமீட்டர் போகணும். நான் கரெக்டாக 47 ரூபா வந்துட்டு காட்டுது. 2 ரூபா எக்ஸ்ட்ரா காட்டுறாங்க பிக்கப்போடு சேர்த்து. அப்போ 100 மீட்டருக்கு 1 ரூபாங்க, 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாங்க. அப்படி தான் தராங்க. ஸோ காய்ஸ் இன்னும் அவ்வளோதான், 70 ரூபா வந்துட்டு கிடச்சிருச்சு. இன்னும் 130 ரூபா வந்துட்டு எடுக்கணும் காய்ஸ். ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கைஸ் நம்ம இப்போது வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு தான் போய் ஆகணும். 9 மணிக்கு நம்ம வந்தோம். இப்போ மணி 11:45 ஆகுது. இது வரைக்குமே நம்ம 2 ஆர்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் ஆர்டர் விழுவோம் அப்படிங்கிற சுத்தமாக ஒரு நம்பிக்கையே இல்லை. ஸோ அதனால் இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை, நம்ம சேவிங்ஸில் கை வச்சு தான் ஆகணும் போல். எப்படியாச்சும் நம்ம படத்துக்கு போய் தான் ஆகணும் கைஸ். கைஸ் நம்மளால் வந்துட்டு காந்த கண்ணாடி பார்க்குறதுக்கான மூவி டிக்கெட்டோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்துட்டு சொமோட்டோ ஓட்டி சம்பாதிக்க முடியல. ஸோ அதனால் நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு இப்போ நம்ம படத்துக்கு கிளம்பிட்டோம். வாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் டிக்கெட்டோட ப்ரைஸ் 100 ரூபா தான். ஸ்டாண்டுக்கு 10 ரூபா ஆயிடுச்சு. நல்ல வேலை உன் நம்பரை மறக்காம கடைசி வரைக்கும் வச்சிருந்தான். இல்லைன்னா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காந்தி நம்ம விட்டு போய் என்னையோட 9 வருஷம் ஆகுது. கண்ணம்மா எங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா அதை நம்மளால் பண்ண முடிஞ்சா உடனே பண்ணிடணும். ஏன்னா அவங்கள இந்த பிரபஞ்சம் கூட நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்கலாம்.
கைஸ் படம் உண்மையிலுமே வேறு லெவலு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னா படம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக கொண்டு போனது தான் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சென்டிமெண்ட்டாக கொண்டு போனதுனால அந்த காந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்குது. பாலான்னா ஹீரோ மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு தெரியல. இவங்களும் ஒரு கேரக்டராக தான் நம்மளை வந்துட்டு தோண வைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் படம் வந்துட்டு இருக்குது. ஸோ காந்தி தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். படத்தோட எண்டில் கிளைமேக்ஸில் மட்டும்தான் பாலாவுக்கு முக்கியமான ரோல் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கதை எழுதுன மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சீன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா காந்திக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு என் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலை. ஆனால் இது எப்படியோ நம்ம வந்துட்டு சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்ம பாலா படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சேலஞ்சை வந்துட்டு எடுத்தோம். ஸோ அதை அந்த படத்துக்கு எப்படியோ போயாச்சு. ஆனால் சேலஞ்சில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட்டு சேலஞ்சு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம்.